ஹாய், வெல்கம் டு J2 ஹெல்த் சேனல். இன்றைக்கி நாம் இருமல் மார்பு சளியை குணமாக்கும் சித்த மருத்துவ வைத்திய முறைகள் என்னன்னு பார்ப்போம். தலை சுற்றல் குணமாக சுக்கு, மிளகு, திப்பிலி, விளாமிச்சைவேர், ஜீரகம் ஆகியவைகளை 5 கிராம் வீதம் பவுடராக்கி தினசரி காலை மாலை அரை கரண்டி சாப்பிட தலை சுற்றல் குணமாகும். இருமல் குணமாக ஜலதோஷம், காய்ச்சல், தலைவலிக்கு பனம் கிழங்கை அவித்து காய வைத்து இடித்து பொடியாக்கி பனங்கற்கண்டுடன் சேர்த்து சாப்பிட்டால் குணமாகும். வறட்டு இருமல் குணமாக கருவேல மர கொழுந்தை கசக்கி சாறு எடுத்து வெந்நீரில் கலந்து சாப்பிட்டு வர இருமல் குறையும். வெள்ளை முதலான நோய்களும் குணமாகும். ஆஸ்துமா, மூச்சு திணறல் குணமாக முசுமுசுக்கு இலையை அரைத்து வெங்காயத்துடன் நெய் விட்டு வதக்கி பகல் உணவில் சேர்த்து சாப்பிட ஆஸ்துமா, மூச்சு திணறல் குணமாகும். சளிக்கட்டு நீங்க தூதுவளை, ஆடாதோடா, சங்கநிலை, கண்டங்கத்திரி இலை, சுக்கு, மிளகு, திப்பிலி சேர்த்து கஷாயம் செய்து சாப்பிட இரைப்பு, சளிக்கட்டு நீங்கும். தலைபாரம் குறைய நல்லெண்ணெயில் தும்பை பூவை போட்டு காய்ச்சி தலையில் தேய்த்து குளித்து வர தலைபாரம் குறையும். மார்பு சளி நீங்க ஏலக்காய் பொடியை நெய்யில் கலந்து காலை மாலை வெறும் வயிற்றில் சாப்பிட மார்பு சளி குணமாகும். மூக்கடைப்பு நீங்க ரோஜா மலரை முகர்ந்தால் மூக்கடைப்பு நீங்கிவிடும். ஜலதோஷம் குணமாக முருங்கையின் பிஞ்சுகளை நசுக்கி சாறெடுத்து அதில் தேன் கலந்து 2 வேளை வீதம் 3 நாட்கள் சாப்பிட குணமாகும். வாந்தி நிற்க துளசி சாறு, கல்கண்டு சேர்த்து காய்ச்சலின் போது கொடுக்க வாந்தி நிற்கும். குமட்டல் நிற்க கசப்பான மருந்து உட்கொண்டவுடன் வெற்றிலை காம்பை வாயிலிட்டு சுவைத்தால் குமட்டல் இருக்காது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல தகவல்களுடன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.